வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலேருந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவன் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டைப் ஆஃப் ஐசோமெரிசம் shown by the complex COCl2 En twice. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கொடுத்துருக்காங்க, செகண்டு கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம், தேர்டு வந்து லிங்கேஜ் ஐசோமெரிசம், ஃபோர்த் வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம். இந்த அயனைசேஷன் ஐசோமெரிசம் இருக்கணும்னா இங்கே காம்ப்ளெக்ஸில் அயனைசேஷன் ஸ்பியர் இருக்கணும். அயனைசேஷன் ஸ்பியரில் அயனைசபிள் வேலன்சி இருக்கணும். இங்கே அயனைசபிள் வேலன்சி எதுவுமே இல்லை. ஸோ அயனைசேஷன் ஐசோமெரிசம் இங்கே நடக்காது. ஓகே, அடுத்தது லிங்கேஜ் ஐசோமெரிசம். லிங்கேஜ் ஐசோமெரிசம் நடக்கணும் அப்படின்னா ஆம்பிடென்டல் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதாவது NO2 இருந்தால் ON1 இருக்கும். அதே மாதிரி தயோசைனைட் SCN இருக்கணும், இல்லைனா சைனைடு இருக்கணும். இந்த மாதிரி ஆம்பிடென்டல் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்தீங்கன்னா தான் இங்கே லிங்கேஜ் ஐசோமெரிசம் நடக்கும். இங்கே ஆம்பிடென்டல் லிகாண்ட் இல்லை, ஸோ லிங்கேஜ் ஐசோமெரிசம் நடக்காது. அடுத்தது கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசமாக இருக்கணும்னா ஒரு பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். அதாவது 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கணும். 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர் இல்லை, இங்கே ஒன்லி 1 கோஆர்டினேஷன் ஸ்பியர் தான் இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் நடக்காது. அடுத்தது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் நடக்கணும்னா ஒரு ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும், இல்லைனா ஒரு ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்குது. இங்கே CL வந்து 2 இருக்குது. அதே மாதிரி EN வந்து ஒரு பைடென்டல் லிகாண்ட். ஸோ 2 இருக்கிறதுனால அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4 வரும். ஓகே, அப்போ டோட்டலாக 2 + 4 டோட்டலாக 6 கோஆர்டினேஷன் நம்பர் ஒரு ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸ். ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸில் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமெரிசம் எழுதலாம். இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு CO EN இருக்குது, 2 EN நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது குளோரின் 2 குளோரின் எழுதியிருக்கோம். ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸில் சிஸ் பொசிஷனில் டோட்டலாக 12 சிஸ் பொசிஷன் இருக்குது. ஜென்ரலாக 1,2ல் சேம் லிகாண்ட் இருந்துச்சுன்னா அது சிஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இங்கே 1,2 2 பொசிஷனுமே சேம் டைப் ஆஃப் லிகாண்ட் EN தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இது சிஸ் ஐசோமெரிசம் சொல்கிறோம். இந்த சிஸ் ஐசோமெரிசம் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏன்னா இங்கே EN இருந்துச்சுன்னா அங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது, அது ஆப்டிக்கலி ஆக்டிவ். அடுத்த ஐசோமெரிசம் டிரான்ஸ் ஐசோமெரிசம். டிரான்ஸ் ஐசோமெரிசம் ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸில் டோட்டலாக 3 பொசிஷன் இருக்குது. ஓகே, அதில் ஜென்ரலாக 1,6 இந்த 1,6 பொசிஷனில் சேம் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருந்தால் அதை டிரான்ஸ் ஐசோமெர் சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட் இதில் குளோரின் இருக்குது, 6th பொசிஷனில் குளோரின் இருக்குது. அப்போ சேம் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்குது, அதனால் டிரான்ஸ் ஐசோமெர்ஸ் சொல்கிறோம். ஓகே, இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஏன்னா இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, அது 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிடலாம். அதனால் EN இருந்தாலும் இது பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ் ஐசோமெரிசம் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, அப்போ ஒரு சிஸ் ஐசோமெரிசம் ஒரு டிரான்ஸ் ஐசோமெரிசம் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு எழுதிடலாம். அதனால இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் சொல்கிறோம். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஆஃப் AgCl ஃபார்ம்ட் when AgNO3 in excess treated with the complex COCl3 6N3 COCl3 5N3 COCl3 4N3. ஃபர்ஸ்ட் கோபாலோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ 6 அமோனியா கொடுத்துருக்காங்க. 6 அமோனியாவும் லிகாண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த CL 3 CLமே கவுண்டர் அயானாக இருக்கணும், அது சிம்பிள் அயான்ஸாக இருக்கணும். ஓகே, அப்போ CONH3 6 CL3 3 CL அயான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ சிம்பிள் அயான்ஸ் தான் அயனைசபிள் வேலன்சியில் இருக்குது. ஸோ அயனைசபிள் வேலன்சி 3 CL ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ 3 AgNO3 நம்ம ஆட் பண்ணும்போது 3 AgCl வந்து ப்ரெசிபிடேட் ஆகும். ஓகே, அப்போ 3 moles ஆஃப் AgCl ஃபர்ஸ்ட் காம்பவுண்டில் ப்ரெசிபிடேட் ஆகும். அடுத்தது 5NH3 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 அமோனியா லிகாண்ட் ஆக்ட் ஆகும், ஒரு CL வந்து லிகாண்ட் ஆக்ட் ஆகும். ரிமைனிங் 2 CL வந்து அயனைசபிள் வேலன்சியாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே அயனைசபிள் வேலன்சியில் 2 குளோரைடு அயான் இருக்குது. ஸோ 2 AgNO3 ஆட் பண்ணும்போது 2 moles ஆஃப் AgCl வந்து ப்ரெசிபிடேட் ஆகும். ஓகே, அடுத்தது 4NH3 இருக்குது. அந்த 4NH3 லிகாண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ 2 CL வந்து உள்ள லிகாண்டாக இருக்கும், ஒரு CL வந்து அயனைசபிள் வேலன்சியில் இருக்கும். ஓகே, அப்போ CONH3 2 CL வந்து லிகாண்டாக இருக்குது, ஒரு CL வந்து அயனைசபிள் வேலன்சியில் இருக்குது. ஸோ ஒரு AgNO3 ஆட் பண்ணும்போது AgCl ப்ரெசிபிடேட் ஆகும். ஓகே, அப்போ AgNO3 நம்ம ஆட் பண்ணும்போது எத்தனை CL வந்து வெளியே இருக்கோ அத்தனை AgCl வந்து ப்ரெசிபிடேட் ஆகும். ஓகே, அப்போ நம்ம 3 AgNO3 4 AgNO3 போட்டாலும் இங்கே வெளியே இருக்கக்கூடிய CL எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgCl வந்து ப்ரெசிபிடேட் ஆகும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு 3 moles ப்ரெசிபிடேட் ஆகுது, அடுத்து செகண்ட் வந்து 2 AgCl ப்ரெசிபிடேட் ஆகுது, தேர்டு வந்து 1 AgCl ப்ரெசிபிடேட் ஆகுது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Cobalt chloride forms several octagonal complex with ammonia. Which of the following will not give test of chloride ion the silver nitrate at 25 degrees Celsius? அதாவது கோபால்ட் several octagonal complex அமோனியோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணுது. எந்த காம்ப்ளெக்ஸில் சில்வர் நைட்ரேட் கூட போடும்போது அங்கே சில்வர் குளோரைடு ப்ரெசிபிடேட் ஆகாது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸ்னால் 6 கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கணும். ஓகே, அப்போ இங்கே 3 அமோனியா 3 CL
இந்த 3 சிஎலுமே லிகாண்ட் ஆக்ட் ஆயிரும். ஸோ எந்த சிஎலுமே சிம்பிள் அயான்ஸாக இருக்காது. அப்போ சிம்பிள் அயான்ஸாக இருக்கலை அப்படின்னா AgNO3 போடும்போது AgCl ப்ரிசிபிரேட் ஆகாது. அப்போ COCl3 3NH3ல 3NH3 லிகாண்ட் ஆக்ட் ஆயிரும், 3Cl லிகாண்ட் ஆக்ட் ஆயிரும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் கூட நம்ம AgNO3 போடும்போது இங்கே Cl வந்து அயனிசபிள் வேலன்சி இல்லைங்கிறதுனால AgCl ப்ரிசிபிரேட் ஆகாது. இங்கே தான் நோ ப்ரிசிபிடேஷன். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The sum of coordination number and oxidation number of metal M in the complex MEN twice C2O4Cl where EN ethylene diamine கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸோட கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸில் EN வந்து ஒரு பைடென்டேட் லிகாண்டு. ஸோ பைடென்டேட் லிகாண்டாக இருந்துச்சுன்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4 வரும். ஓகே, ஒரு லிகாண்டுக்கு 2 கோஆர்டினேஷன் நம்பர், 2 லிகாண்ட் இருக்கனால கோஆர்டினேஷன் நம்பர் 4. அதே மாதிரி ஆக்சிலேட் ஒரு பைடென்டேட் லிகாண்டு. ஸோ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 2. ஓகே, அப்போ இங்கே ஒரு ஆக்சிலேட் இருக்குது. 4 + 2 டோட்டலாக இந்த காம்ப்ளெக்ஸோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மெட்டல் ஆட்டம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மெட்டல் ஆட்டம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஈன் வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்டு. ஸோ 2 × 0 டோட்டலாக 0 வந்துடும். ஓகே, அடுத்தது ஆக்சிலேட்டு. ஆக்சிலேட்டோட சார்ஜ் -2. ஸோ ஒரு ஆக்சிலேட் இருக்குது, 1 × -2. அடுத்தது குளோரைடு அயான் இருக்குது, அது 1 இருக்கிறதுனால 1 × -1. ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால = 0. ஓகே, அப்போ எக்ஸு அடுத்தது -2 -1 டோட்டலாக -3 = 0. ஸோ -3 அந்த சைடு கொண்டு போனால் x = +3. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டத்துக்கு வந்து +3 இருக்குது, கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 இருக்குது, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +3 இருக்குது. அப்போ 6 + 3 டோட்டலாக 9. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த நேம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அயான் FeCN6 3-. இந்த காம்ப்ளெக்ஸ் அயானோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஸ்பியருக்கு வெளியே யாருமே அயனிசபிள் வேலன்சி சோடியம், பொட்டாசியம், காப்பர் எதுவுமே இல்லை. இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓகே, அது கேட்டையானா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சொல்லணும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சொல்லணும். காம்ப்ளெக்ஸ் ஆனையானா இருக்கிறனால செகண்ட் சொல்கிறோம். காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம லிகாண்டை சொல்லணும். லிகாண்ட் மோர் தென் 1 லிகாண்டாக இருந்துச்சுன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டரில் சொல்லணும். அடுத்து தான் சென்டர்மெட்டல் ஆர்டரில் சொல்லணும். ஓகே, அப்போ இங்கே சைனைடு இருக்குது. சைனைடு 6 இருக்கிறதுனால 6 நம்ம ஹெக்ஸா சைனிடோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெக்ஸா சைனிடோங்கிறது ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயான் இருக்குது. அங்கே நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால அயனோட நேம் பெரேட் அப்படின்னு மாறும். அயனோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். அயான் எக்ஸ்னு வச்சுருக்கோம். சைனைடு ஒரு நெகட்டிவ் லிகாண்டு, ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஸோ 6 × -1. அடுத்தது காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே -3 சார்ஜ் இருக்குது, அதோட ஃபார்மல் சார்ஜ். ஸோ எக்ஸு -6 = -3. அடுத்து x = 6 - 3. அப்போ x = டோட்டலாக +3. இதோட ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் COEN twice Cl2Cl will be. இந்த காம்ப்ளெக்ஸோட பாசிபிள் ஐசோமர்ஸும் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோபால்ட் இருக்குது. ஸோ கோபால்ட் சென்ட்ரல் எழுதுகிறோம். 2 EN இருக்குது. EN வந்து ஒரு பைடென்டேட் லிகாண்டு. ஸோ EN ஒரு EN, இங்கே ஒரு EN. 2 டோனார் சைட் இருக்குது ஒவ்வொரு ENக்கும். அடுத்து Cl இருக்குது. அப்போ Cl வந்து இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl எழுதியிருக்கும். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் பொசிஷனில் சேம் கைண்ட் ஆஃப் லிகாண்டாக இருக்கனால இது சிஸ். இதோட மிரர் இமேஜ் எழுதலாம். அப்போ EN எடுத்திருக்கோம். அடுத்தது இங்கே Cl, இங்கே Cl, அடுத்தது இங்கேயும் ஒரு EN இருக்குது. ஓகே, அப்போ இதோட மிரர் இமேஜ் எடுத்திருக்கோம். ரெண்டுமே சிஸ் பொசிஷன். ஓகே, அடுத்தது ட்ரான்ஸ் பொசிஷனில் நம்ம Cl எழுதலாம். அப்போ Cl வந்து ஃபஸ்ட் பொசிஷனும் அடுத்து 6th பொசிஷனையும் ரெண்டுமே சேம் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. அப்போ ட்ரான்ஸ் ஐசோமர் பாசிபிள். அப்போ இந்த டோட்டலாக இந்த காம்ப்ளெக்ஸுக்கு 3 கைண்ட் ஆஃப் ஐசோமர் பாசிபிள். 2 சிஸ் ஐசோமர், 1 ட்ரான்ஸ் ஐசோமர். 2 சிஸ் ஐசோமரும் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் எக்ஸஸ் ஆஃப் AgNO3 இஸ் ஆடட் டு 100 ml ஆஃப் 0.01 சொல்யூஷன் ஆஃப் டைக்ளோரோ டெட்ரா அக்வா குரோமியம் 3 குளோரைடு. The number of moles of AgCl precipitated would be. ஃபஸ்ட்டு டைக்ளோரோ டெட்ரா அக்வா குரோமியம் குளோரைடு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். அது கூட AgNO3 ஆட் பண்ணுறோம். இந்த AgNO3 100 ml அடுத்தது 0.01 மோலாரிட்டி நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த AgNO3 உள்ள ஏஜியும் இந்த காம்ப்ளெக்ஸில் உள்ள சிஎலும் சேர்ந்து AgCl ஃபார்ம் ஆகும். இங்கே AgCl வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே மோலாரிட்டி கொடுத்துருக்கிறதுனால மோலாரிட்டி ஃபார்முலா எழுதலாம். மோலாரிட்டி ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா மாஸ் பெர் மோலார் மாஸ். ஓகே, மாஸ்க்கு பதிலாக வெயிட் டிவைடட் பை மோலார் மாஸ் எழுதியிருக்கோம். அடுத்து டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். லிட்டருங்கிறதுனால நம்ம டிவைடட் பை 1000 வரும். அந்த 1000 வந்து நம்ம டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு வந்துருக்கோம். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் தான் இதோட ஃபார்முலா. இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் அங்கேயே வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய வால்யூமை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறோம்.
ஓகே, அப்போ மோலாரிட்டி இங்கே இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள மோலாரிட்டி எழுதியிருக்கோம். அடுத்தது வால்யூம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது அது நியூமரேட்டர் பேரும் 1000 டினாமினேட்டரில் வந்துடும். ஓகே, அடுத்தது மோலாரிட்டி கொடுத்துருக்காங்க, மோலாரிட்டி 0.01. ஸோ அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 0.01 மோலாரிட்டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது வால்யூம் 100 ml கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ml சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ஃபார்முலாவில் 1000 இருக்குது. அடுத்தது 0 கட் ஆயிரும். அடுத்தது 0.01 டிவைட் பை 10, இதை டிவைட் பண்ணோம்னா 0.01 வரும். அப்போ 0.001 மோல்ஸ் AgCl வந்து ப்ரிசிபிடேட் ஆகும். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The correct IUPAC name for CrF2En triCl. ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த அயான்ஸுமே இல்லை. ஓகே, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் தான் கேட்டையான், இங்கே இருக்கிறது ஆனையான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேட்டையான் தான் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது, லிகாண்ட் இருக்குது. யாரை ஃபஸ்ட்டு பார்க்கணும்? லிகாண்டை பார்க்கணும். லிகாண்ட் வந்து மோர் தென் 1 லிகாண்ட் இருந்தால் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளூரிடா இருக்குது, எத்திலீன் டயமீன் இருக்குது. அப்போ யாரை ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா ஃப்ளூரிடா ஃபஸ்ட்டு சொல்லணும். 2 ஃப்ளூரின் இருக்கிறதுனால டைஃப்ளூரிடோ. ஓகே, டைஃப்ளூரிடோ வந்து ஆப்ஷன் சிலையும் ஆப்ஷன் டிலையும் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது எத்திலீன் டயமீன் கொடுத்துருக்காங்க. எத்திலீன் டயமீன் இப்போ நம்ம 2005க்கு அப்புறம் இதோட நேம் வந்து ஈத்தியன் 1, டயமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஓல்டு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க எத்திலீன் டயமீன். எத்திலீன் டயமீன் வந்து ஆப்ஷன் டிலையும் இருக்குது, ஆப்ஷன் சிலையும் இருக்குது. ஆப்ஷன் டியில் ஹைபன் கொடுத்துருக்காங்க, நம்பருக்கும் லெட்டருக்கும் இடையில தான் ஹைபன் வரும். இங்கே ரெண்டுமே லெட்டராக தான் இருக்குது, ஹைபன் கொடுத்துருக்காங்க, ஸோ வராது. ஆப்ஷன் சியில் தான் எத்திலீன் டயமீன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து குரோமியம் இருக்குது, அடுத்து குளோரைடு இருக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதோட ஆக்சிடேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம செக் பண்ணலாம். குரோமியம் மெட்டல் ஆட்டம் அதை எக்ஸ்னு எடுத்திருக்கோம். அடுத்து ஃப்ளூரின் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஸோ 2 ஃப்ளூரின் இருக்குது, 2 × -1. ஓகே, அடுத்தது ஈயனோட ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஸோ 2 × 0. அடுத்தது குளோரின் இருக்குது, ஸோ குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஓகே, 1 × -4. நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ எக்ஸு -2, 2 × 0 0 ஆயிரும், இங்கே -1 ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ எக்ஸ் -3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +3. அப்போ குரோமியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் +3. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் எ பர்டிகுலர் ஐசோமர் ஆஃப் CONH3,4Cl2 ClCOCl ஆங்கிள் வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஐசோமர் வந்து எந்த ஐசோமரிசம்? லிங்கேஜ் ஐசோமரிசமா, ஆப்டிக்கல் ஐசோமரிசமா, சிஸ் ஐசோமரிசமா, பொசிஷன் ஐசோமரிசமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் எழுதிடலாம். CONH3,4Cl இருக்குது. இதில் சிஎலுக்கும் அதே மாதிரி CO அடுத்து Cl, இந்த ரெண்டுக்கும் இடையில ஆங்கிள் வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது வந்து பிளேனில் இருக்கும், அதே மாதிரி இந்த Cl வந்து வெர்டிக்கலாக இருக்கும். ஓகே, அப்போ பிளேனுக்கும் இந்த வெர்டிக்கலுக்கும் இடையில ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா கரெக்டாக 90 டிகிரி இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, இது செகண்ட் பொசிஷன், இது தேர்டு பொசிஷன், இது ஃபோர்த்து பொசிஷன், இது ஃபிஃப்த்து பொசிஷன், அதே மாதிரி இது 6th பொசிஷன். ஓகே, அப்போ 1லையும் 5லையும் சேம் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது சிஸ் ஐசோமரிசம். ஓகே, அப்போ சிஸ்ஸுக்கு டோட்டலாக 12 பொசிஷன் இருக்குது. அதில் 1,2, 1,3, 1,4, 1,5 இது எல்லாமே சிஸ் பொசிஷன் தான். ஸோ சிஸ் ஐசோமரிசம் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The complex CONH3 6CrCN6 and CrNH3 6COCN6 are the examples of which type of isomerism? First one linkage isomerism, second one ionization isomerism, third one coordination isomerism, fourth one geometrical isomerism. இப்போ இங்கே பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே குவாடினேஷன் ஐசோமரிசம் தான் பாசிபிள். ஏன்னா பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் இடையில லிகாண்டுக்கு இடையில இன்டர்சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அது குவாடினேஷன் ஐசோமரிசம் சொல்லுவோம். ஓகே, இங்கே கோபால் கூட அமோனியா இருக்குது, ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸில் கோபால் கூட சைனைடு இருக்குது. அதே மாதிரி இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸில் சைனைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு குரோமித்து கூட, இங்கே குரோமித்து கூட அமோனியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இடையில லிகாண்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால இது குவாடினேஷன் ஐசோமரிசம் சொல்கிறோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The complex platinum, pyridine, ammonium, BrCl will have how many geometrical isomers கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸில் 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. ஸோ எத்தனை ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே மெட்டல் ஆட்டம் பிளாட்டினம் இருக்குது. ஓகே, அடுத்தது ஃப்ரீடினை வந்து ஏன்னு வச்சுருக்கோம், அமோனியா வந்து பின்னு வச்சுருக்கோம், அடுத்து புரோமினை வந்து சின்னு வச்சுருக்கோம், குளோரின் வந்து டின்னு வச்சுருக்கோம். ஓகே, அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எம்னு எடுத்திருக்கோம். APC 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த B and Cயை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், அப்போ இன்னொரு ஐசோமர் பாசிபிள் ஆகும். ஓகே, அப்போ Bயும் Cயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே Dயும் Bயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம், அப்போ இன்னொரு ஐசோமர் பாசிபிள். ஓகே, அப்போ BD. அப்போ டோட்டலாக இங்கே 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸில் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் பாசிபிள். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The existence of 2 different color complex with a composition of CONH3,4Cl2 plus.
இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து லிங்கேஜ் ஐசோமெரிசமா, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமா, கோஆர்டினேஷன் ஐசோமெரிசமா, அயனைசேஷன் ஐசோமெரிசமான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிங்கேஜ் ஐசோமெரிசம் இருக்குன்னா ஆம்பிடென்டேட் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். NO2, CN, SCN இந்த மாதிரி ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருக்கணும். இங்கே ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இல்லை. ஓகே, அப்போ லிங்கேஜ் ஐசோமெரிசம் வராது. அடுத்தது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் வரும். இந்த காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ரெண்டு பொசிஷன்லையுமே சிஎல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனில் சேம் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இது க்ரீன் கலரில் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அண்ட் சிக்ஸ்த்து பொசிஷனில் சேம் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருந்துச்சுன்னா அது ட்ரான்ஸ் ஐசோமர்னு சொல்லுவோம். இந்த ட்ரான்ஸ் ஐசோமர்ஸும் வயலட் கலரில் இருக்கும். அப்போது ட்ரான்ஸ் வந்து வயலட் கலரில் இருக்கும், சிஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கலர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ். அப்போ அதுக்கு காரணம் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் வரணும்னா பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். ஓகே, இங்கே ஒன்லி 1 மெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வராது. அடுத்து அயனைசேஷன் ஐசோமெரிசம் இருக்கணும்னா இங்கே அயனைசபிள் வேலன்சி இருக்கணும். இங்கே சிம்பிள் அயான், கவுண்டர் அயான் எதுவுமே இல்லை. ஸோ அயனைசேஷன் ஐசோமெரிசம் வராது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸ்பிட் ஐசோமெரிசம்? இந்த காம்ப்ளெக்ஸில் எதில் ஐசோமெரிசம் நடக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், எது டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், எது ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதில் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 இருக்குது. ஏன்னா EN வந்து ஒரு பைடென்டேட் லிகாண்டு. ஸோ 3 EN இருந்துச்சுன்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6 வரும். அடுத்தது இங்கே மோனோடென்டேட் லிகாண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 4 + 2 டோட்டலாக இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ ரெண்டுமே ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான். அடுத்தது இங்கே அமோனியா 2 இருக்குது, இங்கே குளோரின் 2 இருக்குது. ரெண்டுமே மோனோடென்டேட் லிகாண்டு. ஸோ 2 + 2 டோட்டலாக 4 கோஆர்டினேஷன் நம்பர். அடுத்து இங்கேயும் அமோனியா, இங்கே குளோரிடோ இருக்குது. டோட்டலாக 2 + 2 4 கோஆர்டினேஷன் நம்பர். ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னால சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏயும் வராது, ஆப்ஷன் பியும் வராது. எதில் ஐசோமெரிசம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது பிளாட்டினம் NH3 ட்வைஸ் Cl2. இந்த காம்ப்ளெக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிளாட்டினம் வந்து ஒரு 5D சீரியஸ். ஓகே, நிக்கல் வந்து 3D சீரியஸ், பலேடியம் 4D சீரியஸ், பிளாட்டினம் வந்து 5D சீரியஸ். 4D 5D சீரியஸாக இருந்தால் லிகாண்டு வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். ஓகே, அப்போ சென்ட்ரல் மெட்டல் இடத்தை பொறுத்து லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்ததுனால இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்துச்சுன்னா இதோட ஹைப்ரிடேஷன் வந்து DsP2 வரும். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்காது, பேர் ஆஃப் ஆகி விட்டுரும் ஸ்ட்ராங் ஃபீல்டு ஆக்ட் ஆகிறதுனால. ஓகே, அப்போ இது ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிள். ஸோ இதுவும் வராது. அடுத்து நிக்கல், இங்கே இருக்கக்கூடிய லிகாண்ட் Cl அண்ட் அமோனியா ரெண்டுமே வீக் ஃபீல்டு லிகாண்டு. ஸோ வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருக்கிறதுனால இங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான் பேர் ஆஃப் ஆகாது. ஓகே, இங்கே sp3 ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். sp3 ஹைப்ரிடைசேஷனாக இருந்தால் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியாக இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸில் ஆல் த லிகாண்ட் வந்து சிமெட்ரிக்கல் இன் டைரக்ஷனில் இருக்கும். சிமெட்ரிக்கல் டைரக்ஷனில் இருக்கிறதுனால cannot show ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஷோ பண்ணாது. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த காம்ப்ளெக்ஸில் நிக்கலோட ஆக்சிடேஷன் நம்பர் 2+. நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2 வரும். நிக்கல் 2+னா 3d8 மட்டும் இருக்கும், 4s0. ஓகே, அடுத்தது இங்கே வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருக்கிறதுனால இங்கே பேர் அப் ஆகாது. ஓகே, அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். sp3 இருந்தால் டெட்ராஹெட்ரல். ஓகே, அப்போ டெட்ராஹெட்ரலாக இருந்தால் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஷோ பண்ணாது. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஷோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்? எது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் ஷோ பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. EN இருந்தாலே ஆப்டிக்கல் ஆக்டிவ், ஏன்னா பிளைன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. டிரான்ஸ் ஐசோமராக இருந்தால் மட்டும் ஆப்டிக்கலாக இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே EN இருக்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. எதுவுமே டிரான்ஸ் கொடுக்கல. அப்போ எல்லாமே ஆப்டிக்கலி ஆக்டிவ். அப்போ எது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னா ஆப்ஷன் ஏ இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இந்த காம்ப்ளெக்ஸில் ஃபேசியல் அண்ட் மெரிடோனியலுங்கிற 2 ஐசோமர் பாசிபிள். ஓகே, ஃபேசியல் ஐசோமர் அப்படின்னா ஆக்டாஹெட்ரலில் 8 ஃபேஸ் இருக்கும். அதில் ஒரு ஃபேஸில் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது ஃபேசியல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இது ஃபேசியல் ஐசோமர். அடுத்தது டயகோனல் வழியாக ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது மெரிடோனியல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ டயகோனல் வழியாக இங்கே ஒரு NH3 இருக்குது, இங்கே ஒரு NH3 இருக்குது, இங்கே ஒரு NH3 இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. எல்லாமே சேம் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்கனால இது மெரிடோனியல் ஐசோமர். ஓகே, அப்போ ஃபேசியல் மெரிடோனியல் ஐசோமர் தான் இது பாசிபிள். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் நடக்காது. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் வில் கிவ் பேர் ஆஃப் எனான்சியமர்? ஃபஸ்ட்டு எனான்சியமாக இருக்கணும்னா அது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும்னா அது EN இருக்கணும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏல EN இல்லை, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இங்கே பியில் EN இருக்குது, ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சியில் EN இல்லை, ஓகே, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அடுத்து இங்கேயும் EN இல்லை, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான். அப்போ பைடென்டேட், ட்ரைடென்டேட், டெட்ராடென்டேட் இந்த மாதிரி லிகாண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அது மேபி ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ EN வந்து ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கிறனால இது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CO எழுதியிருக்கோம், இங்கே EN எழுதியிருக்கோம், இங்கே ஒரு EN எழுதியிருக்கோம், இங்கே CL எழுதியிருக்கோம்.
ஓகே, இது வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை, நம்ம 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ண முடியாது. அப்படி கட் பண்ண முடியாதுங்கிறதுனால இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். இதே மிரர் இமேஜ் எடுத்திருக்கோம். அடுத்தது இங்கேயும் ஒரு EN, இங்கே ஒரு EN, 2 CL, இது ரெண்டுமே சிஸ் பொசிஷன். ஓகே, அப்போ இதுக்கு டிரான்ஸ்பொசிஷனாக இருந்தால் CL அப்படியே ஆப்போசிட்டில் எழுதியிருப்போம். 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிடலாம், அது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வந்து D ஐசோமர், ரெண்டாவது வந்து L ஐசோமர். ஒரு காம்பவுண்டு பிளேனாக போலரைஸ் லைட்டை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும், அது D ஐசோமர். இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும், அது L ஐசோமர். ஓகே, அப்போ D அண்ட் L ஐசோமரோட மிரர் இமேஜ் தான் எனான்சியமர்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். CO NH3 NO2 ட்ரைஸ் Cl எக்ஸ்பீட். இந்த காம்ப்ளெக்ஸில் லிங்கேஜ் ஐசோமெரிசம், அயனைசேஷன் ஐசோமெரிசம் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிளா, இல்லை அயனைசேஷன் ஐசோமெரிசம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிளா, இல்லை லிங்கேஜ் ஐசோமெரிசம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிளா, இல்லை லிங்கேஜ் ஐசோமெரிசம், அயனைசேஷன் ஐசோமெரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிளா. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சர்னு தெரிஞ்சால் உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நீட் கெமிஸ்ட்ரியோட வாட்ஸ்அப் குரூப் பின் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.